They have to draw the line and wait until next time. They have to draw the line and wait until next time. ஆட்டத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீட்டில் யாரும் இல்லாத டைமில் நம்ம டான்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைமுக்காக அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் மணிமஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? Today we are going to enjoy with a song Bender the Blender. 3rd standard, 1st term, English, Bender the Blender. Page number 70. சரிங்களா, நாம் இப்போ Bender the Blender பாட்டு பாடலாமா? Bender the Blender. There once was a blender, his name was Bender. There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. When no one was home, he would come alive and roam. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car room, room. Soon everyone is glum, hearing the car room, room. They have to draw the line and wait until next time. They have to draw the line and wait until next time. Students, did you enjoy this song? Bender the Blender. இந்த சாங்கை நான் இந்த வீடியோவில் ஒரு டைம் தான் நான் பாடியிருக்கேன். ஸோ நீங்கள் திரும்ப அதை போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அதை திரும்ப நீங்கள் கேட்கும்போது அது மெமரி ஆகிடும். ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த Bender the Blender அப்படிங்கிற சாங்கோட மீனிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். There once was a blender. His name was Bender. இதுக்கு முன்னால் உள்ள இங்கிலீஷ் லெசனில் கிச்சனில் இருக்கக்கூடிய திங்ஸோட பேர்லாம் நாம் பார்த்தோம் இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் டைமாக மிக்ஸின்னு ஒன்று பார்த்தோமா? அதனோட பேர் தான் பிளெண்டர். மிக்ஸிக்கு இன்னொரு பேர் பிளெண்டர்னு சொல்லுவோம். அந்த பிளெண்டரோட பேர் நமக்கெல்லாம் எப்படி ஒவ்வொரு பேர் இருக்கோ அது மாதிரி அந்த மிக்ஸியோட பேர் தான் இந்த இடத்துல பெண்டர். அந்த கிச்சனில் ஒரு பிளெண்டர் இருக்குது. அந்த பிளெண்டரோட பேர் தான் பெண்டர். When no one was home, he would come alive and roam. When no one was home, he would come alive and roam. இந்த பெண்டர் என்ன செய்வாங்களாம்? வீட்டில் யாருமே இல்லாத போது இந்த பெண்டருக்கு உயிர் வந்துடுமா? உயிர் வந்தவொன்னே அவங்க என்ன செய்வாங்களாம்? ரோம் அப்படின்னா அங்கங்கே அவங்க பாட்டுக்கு சுற்றுறது தான் ரோம் அப்படின்னா. ஸோ இந்த பெண்டர் உயிர் வந்த உடனே அந்த கிச்சனுக்குள்ளே அவங்க ஜாலியாக சுற்றி திரிவாங்களாம். இப்போ அந்த வீட்டில் யாருமே இல்லை, பெண்டருக்கு உயிர் வந்துடுச்சு. இனி என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு வாங்க நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸால் பார்ப்போம். All his friends would be there soon, the knife, the fork and the spoon. All his friends would be there soon, the knife, the fork and the spoon. இப்போ பெண்டருக்கு உயிர் வந்த உடனே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேகமாக அவங்கக்கிட்ட வந்துடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க? நைஃப், ஃபோர்க், ஸ்பூன். நம்ம நைஃப்னால் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் கத்தி. அதுக்கப்புறம் ஃபோக்னால் என்னது? முள்கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா? முள்கரண்டி குட்டி, அந்த ஸ்பூன்லேயே முள்ளாக இருக்கும், அதுக்கு பேர் தான் ஃபோக். நெக்ஸ்ட்டு ஸ்பூன். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க? பெண்டர் கூட சேர்ந்துக்கிறாங்க வேகமாக வந்து. They would gather around and run all over the ground. இந்த பெண்டர் என்ன செய்கிறாங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கை கோர்த்து சுற்றி ரவுண்ட் அடித்து அந்த கிச்சன் ஃபுல்லாக குதித்து ஜாலியாக டான்ஸ் ஆடி விளையாடிட்டுருக்காங்க.
Soon everyone is glum, hearing the car vroom vroom. இப்படி பெண்டர் ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு சைலண்ட் ஆகிட்டாங்க. என்னன்னு பார்த்தா வெளியில் கார் வர்ற சத்தம் கேட்குது. ரூம் ரூம் அப்படிங்கிறது அந்த காரோட சத்தம். வீட்டுக்கு வெளியில் காரோட சத்தம் கேட்டதும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. க்ளம்னா ரொம்ப சோகமாக இருக்குது, சேடாகிட்டாங்க. ஸோ they have to draw the line and wait until the next time. They have to draw the line and wait until the next time. ரொம்ப சுகமாகி அவங்க எல்லாருமே ஆட்டத்தெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீட்டில் யாரும் இல்லாத டைமில் நம்ம டான்ஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைமுக்காக அவங்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ திரும்ப அவங்கவுங்க இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அவ்வளோதான். சரிங்களா? மிஸ் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியலன்னா இந்த வீடியோவை திரும்ப நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ எளிமையாக புரிஞ்சிடும். ஏன்னா நான் கிளாஸ் எடுக்கும் பொழுது சொன்னதையே திரும்ப சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும்ல. அதனால தான் ஒரு தடவை மட்டும் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோவை திரும்ப போட்டு பார்த்துக்கலாம். இந்த சாங்கை இன்னொரு டைம் மிஸ் பாடி காட்டட்டா? Bender the blender. There once was a blender, his name was Bender. There once was a blender, his name was Bender. When no one was home, he would come alive and roam. When no one was home, he would come alive and roam. All his friends would be the spoon, the knife, the fork and the spoon. All his friends would be the spoon, the knife, the fork and the spoon. They would gather around and run all over the ground. They would gather around and run all over the ground. Soon everyone is glum, hearing the car vroom vroom. Soon everyone is glum, hearing the car vroom vroom. They have to draw the line and wait until next time. They have to draw the line and wait until next time. என்ன சொல்லுங்களா? பெண்டர் த பிளெண்டருங்கிற சாங் இன்றைக்கி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோமா? ஓகே, நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, வீட்டில் இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஓகேயா? பாய்.